ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 44:8. தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், முத நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒன்றையும் மேன்மை பாராட்ட நமக்கு அவ்வளவு மேன்மையானது வேறொன்றும் இவ்வுலகத்தில் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், கிறிஸ்துவை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன், அந்த சிலுவை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் என்று சொன்னார். தாவீது விதமாய் சொன்னான், சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள், நான் கர்த்தருடைய நாமத்தையே மேன்மைப்படுத்துவேன், ஜெயத்தை கொண்டு வருகிற தேவனையே நான் கனப்படுத்துவேன், மேன்மை பாராட்டுவேன் என்று தாவீது சொல்லுகிறதை கவனிக்க வேண்டும். இந்த உலகத்திலே மனுஷர்கள் பல காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள், அந்த சமயங்களிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் தேவனுடைய நாமத்தையே சார்ந்திருக்க வேண்டும். அதுதான் நமக்கு மேன்மை. அதனாலே தான் எல்லாம் வருகிறது என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் விதமாய் சொன்னார். அவர் சொன்னாரு, எனக்கு இது தேவை என்று நான் ஒரு நாளும் ஜெபித்ததே இல்லை, ஆனால் தேவன் என்னை ஒரு குறைவும் இல்லாமல் என் தேவைகள் எல்லாம் எனக்கு சந்தித்து வழி நடத்தி இருக்கிறார் என்று சொல்லி அவர் மற்றொரு காரியத்தையும் சொன்னார். நான் ஒரே ஒரு ஜெபம் தான் பண்ணுவேன். என்ன சொல்லுவேன்னா, நீர் என்னுடைய தேவன் என்று நான் சொல்வேன். யூ ஆர் மை காட். நான் அதை மட்டும்தான் சொல்லுவேன். நீர் என் தேவன், நீர் தான் எங்க தேவன், நீர் என்னுடைய தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி, எனக்கு என்ன வந்தாலும் நீங்க தான் பார்த்துக்குவீங்க, என்ன தேவை வந்தாலும் நீங்க தான் பார்த்துக்குவீங்க, நீர் என் தேவன், என்ன பிரச்சனை வந்தாலும் நீர் என் தேவன் என்று சொல்லி அவரையே சொல்லிட்டே இருப்பாராம். அவர் தேவனுக்காய் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவ மனுஷனாய் அவர் இருந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் வருகிற பொழுது, நெருக்கங்கள் வருகிற பொழுது, போராட்டங்கள் வருகிற பொழுது, அந்த கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. Jesus name, that greater name has the mighty power in that. அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வல்லமை இருக்கிறது. அந்த நாமத்தை உயர்த்துங்கள், மேன்மை பாராட்டுங்கள், பெரிதாய் பேசுங்கள், பெரிதாய் உங்களுடைய மனதில் தோன்றட்டும் எண்ணுங்கள். ஹல்லேலூயா. தேவன் மகிமையானவைகளை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள், நீங்கள் விழுந்து போக மாட்டீர்கள். சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் பேசுகிறவர்கள் மொரிந்து விழுந்தார்கள். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நமக்கோ ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே அந்த கிருபை நிறைந்த நாமம், ஜெயம் நிறைந்த நாமம், சுகம் நிறைந்த நாமம், சமாதானம் கொடுக்கிற அவரையே மேன்மைப்படுத்துங்கள். அந்த நாமம் உயர்த்தப்படட்டும். பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். நாம் செபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, சிலுவையை குறித்தல்லாமல் நாங்கள் மேன்மை பாராட்டி எங்களுடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. உம்முடைய மேலான அன்பு, உம்முடைய மகிமையின் நாமம், உம்முடைய பரிசுத்தம், உம்முடைய நீதி, உம்முடைய ரட்சிப்பு, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை என்று சொல்லி உம்மை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட பரிசுத்தாவியானவர் எங்களுக்கு உணவுள்ள ஒரு மனதை கொடுப்பீராக. உம்முடைய நாமத்தை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டி சத்துருவை அத்தமாக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி நிற்கிருபை செய்யும். உம்முடைய பிள்ளைகளுக்கு அபிதமான கிருபைகள் இந்த நாளிலே தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். God bless you.